அரிப்பும் தோல் வியாதியும் நகைகள் கருத்து போயும் சாமான்கள் கழுவி வச்சா அப்பவே கருத்து போயும் அந்த தண்ணி குடிக்க முடியாமையும் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் சார். கும்மிடிப்பூண்டியில் மழைநீருடன் கலந்த சுத்திகரிக்கப்படாத சிப்காட் தொழிற்சாலையின் ரசாயன கழிவுநீர் கால்வாயில் கலைந்து நுரை பொங்கி காற்றில் கலந்து விவசாயம் பாதிப்பு. பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் சாலையில் நடந்து செல்ல முடியாமல் மூக்கை புத்தி கொண்டு போகும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரி பகுதியை சுற்றியுள்ள சிப்காட் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவு நீரால் மாசடைந்து கருமை நிறத்திற்கு மாறியது. அப்பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளில் வசிக்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் ரசாயன கழிவு காற்றில் பரவி வீடுகள் வைத்திருக்கும் பாத்திரங்கள், பெண்கள் அணியும் வெள்ளி கொலுசுகள், தங்க நகைகள் அனைத்தும் கருமை நிறத்திற்கு மாறி வருகின்றன. நிலத்தடி நீர் முற்றிலும் மாசடைந்து வருவதால் ஏரியில் கலக்கும் சிப்காட் கழிவு நீரை தடுக்க வேண்டும் என்றும் மனித கழிவுகளை ஏரியில் கொட்டுவதை உடனடியாக நிறுத்த பொதுப்பணித்துறையினர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி மக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி செயல் தலைவர் பாஸ்கர் பொதுப்பணித்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்து ஏரிக்குள் தொழிற்சாலை கழிவுகள் வரும் கால்வாய்களை அடைத்தனர். இதனால் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து ரசாயன கழிவுகள் மழைநீருடன் கலந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கி நிற்கிறது. மேலும் தொடர்ந்து அப்பகுதியில் விட்டு மழை பெய்து வருவதால் தாமரை ஏரியின் ரசாயனம் கலந்த தண்ணீர் கும்மிடிப்பூண்டியின் பேரூராட்சி அலுவலகம், நீதிமன்றம், கோட்டை, கரை பிருத்திவி நகர், ரெட்டம்பட்டு சாலை வழியாக பழவேற்காடு தெருவில் ரசாயன நுரையுடன் பாய்ந்து காற்றில் பறக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் துர்நாற்றம் வீசுவதுடன் புது மூடி பூண்டி பகுதி, மழைநீர் பெரிய ஏரி, ஈசா ஏரி, தாமரை ஏரி என 3 ஏரியின் தண்ணீரும் மாசடைந்து கால்வாயில் கருப்பு நிற மனித கழிவு, தொழிற்சாலை ரசாயன கழிவு சேர்ந்து சூழ்ந்துள்ளது. கால்வாயில் செல்லும் மழைநீருடன் சேர்ந்து தொழிற்சாலை ரசாயன கழிவு நீரும் செல்வதால் பெரிய கோலியம்பாக்கம், சின்ன கோலியம்பாக்கம், ரெட்டம்பேடு கிராம ஆகிய ஏரிகளின் தண்ணீர் மாசடைவதுடன் இப்பகுதியில் உள்ள கூட்டு குடிநீர் திட்டத்திற்கும் வேட்டு வைக்கும் விதத்தில் அமைந்துள்ளது. மேலும் விவசாய விளைநிலங்களுக்கு செல்லும் கால்வாய் நீர் கால்நடைகள் குடிக்க முடியாத நிலையில் உள்ளது. விவசாயத்திற்கும் அதை பயன்படுத்த முடியாமல் கடன் வாங்கி பயிர் செய்யும் ஏழை விவசாயியின் வேதனைக்குள்ளாகியுள்ளனர். எனவே தமிழக அரசு தங்களது நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த மக்களுக்கு நோய் தொற்று ஆளாவதிலிருந்து காக்க வேண்டும் எனவும் கும்மிடிப்பூண்டி பகுதியில் வசிக்கும் மக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எல்லாமே கெமிக்கல் சார். அது அந்த நுரை எல்லாமே கெமிக்கல் இருக்கிற தண்ணியை இந்த காவாயில் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏரியில சுத்தமான தண்ணியை விவசாயத்துக்காக நாங்கள் பயன்படுத்திட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். ஆனா அந்த விவசாய தண்ணி வரல. எல்லாமே கம்பெனியுடைய கழிவு நீர் மட்டும்தான் வருது. ஆகவே அரிப்பெடுத்தும், உடம்பில் அரிப்பும், தோல் வியாதியும், நகைகள் கருத்து போயும், சாமான்கள் கழுவி வச்சா அப்பவே கருத்து போயும் அந்த தண்ணி குடிக்க முடியாமையும் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் சார். இந்த தண்ணி பட்டதுனால பயிரே வரல சார். எங்களால் வாழ்வாதாரமே இதுதான். இதை விட எங்களுக்கு வேற வழியே இல்லை. எங்களுக்கு வேற விவசாயத்தை விட்டா வேற எந்த தொழிலும் தெரியாது. நம்ம கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட தாமரை ஏரியில சிப்காட் தொழிற்சாலைகள்லேருந்து கழிவுநீர் கலக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய கும்மிடிப்பூண்டியில் இருக்க பொதுமக்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் அந்த கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ணோம். அதில் அதுக்கு முன்னாடியே நம்ம மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நம்மளுடைய ஆரணியார் கோட்டத்தினுடைய செயற்பொறியாளர், நம்முடைய பிஓ சிப்காட் இவங்க மூலியமா இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணி அதில் லேப் டெஸ்ட்டும் எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த ரிசல்ட்ஸும் பார்த்துருப்போம். அது போக வேற என்னென்ன நடவடிக்கைகள், எங்கெங்கெல்லாம் கழிவு நீர் அதிகமாக வந்திருக்கு, சிப்காட்டில் இருக்க தொழிற்சாலைகள் அவங்களோட சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ள இருக்கிற நிலையங்களை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்களா, இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் டேர்மாக என்னென்ன பண்ணணும், லாங் டேர்ம் மெஷர்ஸாக அந்த கம்பெனிஸ்க்கு என்னென்ன சொல்லணும்ட்டு அடுத்த வாரம் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அது தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் ஃபர்ஸ்ட், இதுதான் மெயின். இங்கே தான் டைரக்ட் இன்லெட் இருக்கு. இதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம பொன்னேரி பக்கத்துல மெதூர் ஏரி 1820 ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய ஏரி. ஆனா இந்த மழையிலேயே அந்த ஏரியில தண்ணி வரல. ஏஎன்குப்பம் டேம்ல தண்ணி போகும். எப்பவுமே தண்ணி நீர்வரத்து கடல் எல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. செக் பண்றேன்.